ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ண போகிறேன். அவங்க யார், அவங்க கூட சேர்ந்து பண்ணுற ஃபன்னான விஷயங்கள் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் போய்ட்டு கூப்பிட்டு வர போகிறேன். அப்படியே எங்கள் பாட்டியும் சில வேலைகள் இருக்குதுன்னு சொன்னதுனால எங்கள் பாட்டியும் சேர்த்து கூப்பிட்டு போகிறேன். அது என்னோடய புல்லட்டில் தான் போகிறோம். என் புல்லட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க எக்ஸலில் தான் போகிறோம். சரி, ஓகே, வாங்க போயிட்டு கிளம்புவோம். நான் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கிளம்பிட்டேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கிளம்பியிருக்கீங்கன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பேர் என் கூட இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதனால் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக தான் போவேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி தொடர்ந்து பேச மூச்சு வாங்குது. அண்ட் நான் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், உங்கள் ஃபேஸை காமிக்கலாமா வீடியோவில் அப்படின்ட்டு. அவங்க வந்து இன்னும் பதில் சொல்லலை. சரி, வந்த அப்புறம் தான் தெரியும் காட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. கண்டிப்பாக காட்டுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் யாருன்ட்டு. சரி, ஓகே, வாங்க போயிட்டு அவங்கள போயிட்டு கூட்டிகிட்டு வரோம். பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லை, என்னை கீழே கமெண்ட்டில் திட்டாதீங்க. இப்போ தான் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகுது. பாட்டியும் கூட வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால டைம் ஆகிடுச்சு. உடனே போய் கிளம்புவோம். அண்ட் ரேஷன் கடைக்கு வேறு போகணும். ஸோ வரும்போது அப்படியே வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். என்ன பார்த்திங்கன்னா, நம்ம புல்லட் பாண்டி, இவன் தான் புல்லட், பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துருப்பீங்க, பல மாதமாக சீட்டெல்லாம் கிழிஞ்சி ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ தான் சீட்டெல்லாம் மாற்றிருக்கேன். நல்லா இருக்குல்ல? போலாமா? எல்லாம் ரோடுக்கு போயிட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு இருக்குது, எள்ளு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்லட்டில் வந்து எள்ளு மூட்டை வச்சுருக்கோம். வண்டி டயர் வந்து பார்த்திங்கன்னா பாதி பிஞ்சு போயிருக்கு. அதை நான் பார்க்கவே இல்லை, சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் அதை கவனிக்கவே இல்லை. வண்டி டயரே வந்து பார்த்திங்கன்னா இருங்க தெரியுதா, கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. ஏதாச்சும் ஆகுமா என்னன்னு தெரியல. பாருங்கள், இதில் இந்த எள்ளு மூட்டையை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியை வந்து எங்கே இறக்கி விடணுமோ, எங்கே ட்ராப் பண்ணணுமோ அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர கிளம்பிட்டேன். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா மேடம் வந்து சோளக்கதிர், அதாவது வெயிட் பண்ண முடியாமல் சோளக்கதிரை வாங்கி பொறிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதை நான் பிடுங்கி நான் கொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவங்கள நான் ஏன் ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண போகும்போது அவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க. ஸோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் பயங்கர சண்டை போடுவோம், பயங்கர க்ளோஸ். அப்பப்போ சண்டை போடுவோம். இப்போ வரையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்சன் சொன்னேன். சரி, மீட் பண்ண உடனே அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் போயிட்டோம். சரி, நாங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ், ஒரே ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி அதை 2 பேருமே ஒரே பிளேட்டில் வாங்கி 2 பேரும் மாற்றி சாப்பிட்டுக்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகும்போது நாங்கள் ஒரே பிளேட் வாங்கி இது மாதிரி ஷேர் பண்ணிப்போம். எங்களால் ஒன்று ஃபுல்லாக சாப்பிட முடியாதுங்கிறதுனால ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வாங்கியிருந்தோம். அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருந்ததுனால எங்களால் மேலே வச்சு சாப்பிட முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் திரும்பி உட்காந்து சேர் மேலேயே சாதத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ணா, கொய்யாக்காய் செடி இருக்கா? சரி, எலுமிச்சம்பழம் செடி இருக்கா? ஒரு வேளை நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்த வழியில் இந்த மாதிரி பூச்செடி எல்லாம் வைக்கிறத பார்த்தேன். ஸோ எலுமிச்சை செடி வாங்குவோம் அப்படின்ட்டு கேட்டேன். அவங்களும் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு அழகாக இருந்தது. ஏன்னா அவங்க பூச்செடி வாங்குறதுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ அங்கே போய்ட்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பூவெல்லாம் பூச்செடியெல்லாம் வளர்க்குறதில்ல. ஸோ ஆனால் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்னென்னா பூச்செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு ரோஸ் செடி, அதுக்கப்புறம் இன்னொரு ரோஸ் செடி, 2 ரோஸ் செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் செடி வாங்கிட்டு வண்டியில் வைக்க முடியாமல் வச்சுட்டு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. அந்த முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கையில் குத்தி கையில் பிளட்டே வந்துடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக வாங்கிட்டு எக்ஸலில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு வந்து போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை நான் போகிற வரையும் ஓப்பனில் தான் நான் போகிற வரையும் இல்லை, அது ஓப்பனில் இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டேன். ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் வாங்கினோமோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் கையில் குத்தி ரத்தம் வந்தது இல்லையா, அதை வந்து சும்மா காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் கையில் ரத்தம்லாம் வர வேண்டியது இருக்கும். நல்லா இருக்கீங்க. இவ்வளோ தெரியும் தானே உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரு கூடயும் பேசிவிட்டு என் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த உடனே கொண்டை போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்கும். ஒரு மாதிரி அப்போ தான் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். நானும் கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் நானும் சரி தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம். ஏன் இந்த கிணறுல நாங்கள் ஒரு கிணத்துல மீன் பிடிச்சோம்ல, அது இந்த கிணறு தான். என் ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால சுற்றி காமிக்கலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஃபாரின் ரிட்டர்ன் யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க, நான் சுற்றி காமிக்கிறேன். A few moments later. அதுக்கப்புறம் தோட்டத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு வரும்போது வேர்க்கடலை பிடிங்கிட்டு வந்தோம். ஸோ என் ஃப்ரெண்டு வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருந்தா, அதுலேருந்து நானும் ஒன்று ஆட்டையை போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போண்டா செய்யலான்னு எங்கள் அம்மாவை வெங்காயம் கட் பண்ண சொல்லிவிட்டு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா போண்டா செஞ்சேன். வெங்காயம் மட்டும் தான் எங்கள் அம்மா கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ போண்டா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக நான் தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக செஞ்சுருந்தேன். ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னான். என் ஃப்ரெண்ட் நிறைய பாராட்டினான். ஆனால் அதெல்லாம் இப்போ கரெக்டாக நான் வீடியோ எடுக்கல. அதனால் அவளை வந்து ஒன்ஸ் திரும்பவும் பாராட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாமல் நான் வந்து திரும்ப பாராட்ட சொல்லி அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் பாருங்கள். நான் எவ்வளோ அழகாக போண்டா சுடுறேன்றதையும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் செஞ்ச போண்டா நல்லா தான் வந்தது. கடைசியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாவு மட்டும் இருந்ததுனால கொஞ்சம் இப்படி வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக போண்டா செஞ்சு முடிச்சிட்டேன். சமையல் ரூம் ஏன் இவ்வளோ அலங்கோலமாக இருக்குண்ணா, க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால தான் இதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். அப்புறம் செஞ்ச போண்டாவை ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. நான் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சாப்பிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக தான் சாப்பிடுவேன். நீங்களும் அப்படியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நானும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி என் அம்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் அக்கா எல்லோரும் ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் போண்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க, சொல்லிடி கனி ப்ளீஸ், சொல்லிடி. நீ உன் வாயில் சொல்லிடி, அது போதும். நான் வீடியோ கூட போட சொல்லுடி, சொல்லுடி, சொல்லுங்க. நீ போண்டா டேஸ்ட்டாக இருக்கு சொல்லி தலை. எப்படி நீ இந்த மாதிரி போண்டாலாம் சொல்ல கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க? இப்போ தெரியாமல் இந்த போனாலும் சொல்கிறேன். இப்போ சொல்ல கனி ப்ளீஸ் கனி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஓகே அவளுக்கு வீட்டுக்கு டைம் ஆகுதுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அவள் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறி ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஹனியை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி அழகாக பூ வச்சு ரெடியாக இருந்தா. அவளை கூட்டு போகல, பட் ரெடியாக இருந்தா. எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக ஃபுட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்டா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் ரெடியாகி கிளம்புனோம். அவள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாவே போதும் விடவே மாட்டா. எங்கே போனாலும் வண்டி சவுண்ட் கேட்டுட்டா போதும், நான் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புனேன்னா அவங்களும் வந்து உட்காந்துப்பா. அப்போ அவளை விட்டுட்டு போனால் செம்மையாக அழுவா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். ஸோ அண்ணியாவும் அப்படி தான். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ சமாதானப்படுத்தி அவளை வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு அவளை ஏமாற்றிட்டு அவளை வந்து நாங்கள் விட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வளர்த்துற டாக், அப்பு இவன் பேர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக அவளை ஏமாற்றிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஞாபகார்த்தமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து வச்சேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பண்ண அழப்புற இருக்கே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இந்த வீடியோ கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ரோட்டில். அதுக்கப்புறம் போயிட்டு சரி திரும்பவும் ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுட்டு போவோம். எங்களோட வாழ்க்கை லட்சியமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணால் எப்போயாச்சும் அங்கங்கே கடையில் உட்காந்து சாப்பிட்டா தான் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும்.
நாங்களும் ஜாலியாக வண்டியில் போகும்போது பாட்டு பாடிட்டு ஏதோ கதைகள்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஒரு பேக்கரியில் வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் டீ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அது வரையும் நாங்கள் கதை பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் கூட சொல்லல. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாயாச்சும் சொல்லுடி அப்படின்னு சொன்னேன். அவளும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெட்கப்பட்டா. ஏன்னா இது வரையும் அவள் எதுவும் எந்த வீடியோஸ்லேயும் வந்தது இல்லையா. ஸோ பயங்கரமாக வெட்கப்பட்டா. ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ப்புல சொல்லிக்கிட்டே சவுண்டாக சொல்லு. ஹாய் நான்டி நேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. எப்போ ஞாபகம் இருக்கா உனக்கு செருப்பு போட்ட வீடியோ தான்? ஞாபகம் இருக்கு. அந்த செருப்பு போட்டவன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போடுவேன். சரி நான்டி நேதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ போக சொல்லு. நல்லா இல்லடி நம்ம வண்டியில் போகும்போது நல்லா சரி இப்போ அது நான் இது பண்ணிக்கிறேன். இது பண்ண இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் சூப்பராக தெரிவேன். சொல்லு சொல்லிடாண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. நான் எடிட் பண்ணிக்கிறேன். நான்டி நதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ சொல்கிறதுக்கு அவங்க அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணுவாங்க. அண்ட் கைஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் என் சேனல் ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏறுறாங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ்கெட் வேணுமாடி? நீ கொடுத்த போண்டாவே வயிறு எடுத்து நீ அதையும் சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியும். எதை? ஜஸ்ட் மிஸ் தலையிலேருந்து கையை எடுத்துட்டேன் நான். என்ன சொல்லுவேன்? ஏன்னு சொல்லுங்க. எனக்கு அது ஞாபகமே வரல. ஆனால் நீ சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது. கனி எப்பவுமே இப்படி ரெண்டு கையும் இப்படி வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீ டீயை குடிச்சு தொலை. நான் அடிக்கடி கொரில்லா குரங்கன்னு கலாச்சிட்டே இருப்பேன். எப்படி சொல்லிட்டா இப்படி வச்சுப்பா இப்படி சரிவா. யாருக்கெல்லாம் டீயை நார்மலாக குடிக்கிறத விட போட்டு இருந்தது தானே. நான் அப்படி போடவே இல்லை. உறிஞ்சு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பேடாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஊரி டீ நல்லா உண்மையாகவே இப்படி எங்கள் அக்காலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் குடிப்பா எப்பவுமே. இவ்வளோ இப்படி தான் குடிப்பா. நீங்கள் உங்களில் யார் வந்து அப்படி குடித்தாதான் டீ குடித்த மாதிரி திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சரி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி சொன்னோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்தது. ஸோ சாப்பிட்டோம். கொஞ்சம் காரமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் எனக்கு ஊட்டியெல்லாம் விட்டுட்டு இருந்தால் மாற்றி இப்படி ஊட்டிப்போம். நார்மலாகவே யார் இருக்கான்னு எதுவுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். வெளில போனால் ஊட்டி விட்டுப்போம். ஸோ எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. நானும் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஸோ ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. முன்னாடி இருக்கவங்க யாராச்சும் நம்மளை பார்க்குறாங்களா ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் கூட எவ்வளோ க்ளோஸ் அப்புறம் வெளில போனால் என்னென்னலாம் ஃபன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனாவே பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய லூசுத்தனமான விஷயங்கள்லாம் சேர்த்து பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவளுக்கும் டைம் ஆகிடுச்சி. ஸோ பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சின்றதுனால கிளம்பிட்டோம். அவளை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நான் வந்து தனியாக தான் வந்தேன். அதுவும் டைம் என்னாச்சுன்னா நைட்டு 7 மணி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் நான் மட்டும் தனியாக தான் போனேன். அவ்வளோதான் காய்ஸ். என்னோடய ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு கத்திக்கிட்டே இருக்கான். என் ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துட்டு இது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் போயிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் 7 மணி ஆகுது. சரி இருந்த வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. போன உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நாங்கள் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்ட்
வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே guys, பாய். அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதில்ல, எனக்கே தெரியுது. ஐம் சாரி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால என்னால் எடிட் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்குது. எனக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 வீடியோஸ் இருக்குது நான் எடுத்தது. ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். பாட்டி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறேன். சேலஞ்ச் வீடியோஸ் போடணுன்னு எனக்கும் ஆசை தான். பட் என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது. டைம் பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மினி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், குட் நைட். அதே மாதிரி உங்களுக்கும் காலேஜ் ஃப்ரெண்டு, உங்களோட ஃபன் பண்ணுற ஃப்ரெண்ட் யார் இருக்காங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் யார் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.